அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருக்கும் IUML இடம் ஆதரவு கோரியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். திமுக கூட்டணியில் உள்ள IUML இடம் ஆதரவு கோரியிருக்கிறது தவேக. திமுக கூட்டணியில் உள்ள IUML இடம் ஆதரவு கோரியது தவேக. திமுக கூட்டணியிலேயே தாங்கள் இருப்பதாக தவேகவிடம் IUML பதிலளித்திருக்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள IUML இடம் ஆதரவு கோரியிருக்கிறது தவேக. திமுக கூட்டணியிலேயே தாங்கள் இருப்பதாக தவேகவிடம் IUML பதிலளித்திருக்கிறது. இந்தியன் முஸ்லீம் லீக் இந்த நிலையில் ஆளுங்க கட்சியாக வரக்கூடிய முதலமைச்சராக வரக்கூடிய இது இது விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். நண்பர்கள் வந்து எங்களிடத்தில் கேட்டாங்க. அவரிடத்தில் நாங்கள் என்ன தெளிவாக சொன்னோம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். எந்த முடிவு எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடுக்கிற முடிவாகத்தான் நாங்கள் கட்டுப்பட முடியும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எங்கள் ஓட்டு எது இருக்கோ அதை நீங்கள் தவேக கொடுங்கன்னு சொன்னால் கொடுப்போம், இல்லை கொடுக்கக்கூடாது அப்படின்னா கொடுக்க மாட்டோம். இந்த முடிவு எடுக்கிறது நாங்கள் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலில் நாங்கள் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியில் இந்திய முஸ்லீம்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் முடிவு என்பது தனிப்பட்ட முறையில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது. தமிழ்நாட்டுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர் தாயக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எடுக்கிற முடிவு தான் எங்கள் முடிவு. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான். அவர் எந்த முடிவு எடுத்து எங்களுக்கு சொல்லலை. அப்படி சொன்னார்னா அதன்படி நடப்போம். இப்போ அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறது, தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் இந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தவேக அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய வேண்டும், அதில் எந்த குறுக்கீடு செய்யக்கூடாது என்று அறிவித்திருக்கிறாங்க. அதே நாங்களும் சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநருக்கும் மத்திய அரசுக்கும் நாங்கள் நினைவுபடுத்தியிருக்கிறோம். மத்திய அரசிலிருந்து வந்த சில IB பீப்புள் கூட காலையில் வந்து என்னிடம் சந்தித்த பொழுது இதைத்தான் சொல்லுகிறோம். தமிழ்நாடு ஆட்சி மாறி இருக்கிறது, மக்கள் மாற்றி இருக்கிறாங்க. புதிதாக தவேக என்கிற கட்சி விஜய் அவர்கள் தலைமையில் வந்திருக்கிறது. ஆளுநர் அவர்கள் அவருக்கு பதவி பிரமாணம் செய்வதுதான் சட்டம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த சட்டப்படி ஆளுநர் அவர்களும் மத்திய அரசு நடக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அது இல்லாமல் போனால் குழப்பம் விளைவு தான் அடுத்து. அந்த குழப்பத்தை தமிழ்நாடு தாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. தமிழ்நாடு அமைதியான பூங்கா இது, ஜனநாயக பூமி இது. இதில் சிறந்த முறையில் ஜனநாயக சட்டப்படி தான் ஆளுநரும் மத்திய அரசும் நடக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவ்வளோ பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.